ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் கம்ப்ளீட்டாக ஒரு கேஷுவலான ட்ரெஸ்ஸஸ் கால் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். எதுவுமே மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் கிடையாது, ரொம்ப ஷார்ட்டாக இருக்க ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ் கிடையாது. மிடி அண்டு அந்த மிடிக்கு கீழே இருக்க ஒரு நார்மலான ட்ரெஸ்ஸு, ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ ஏதாவது நீங்கள் வெக்கேஷன் இந்த மாதிரி ட்ரிப் ஏதாவது போகிறீங்க, ட்ரெஸ்ஸஸ் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை ரொம்ப கேஷுவலாக ஒரு அவுட்டிங் ட்ரெஸ்ஸஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த ட்ரெஸ் எல்லாமே. நான் வந்துட்டு இதில் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 3 months கிட்ட ஆகுது. நான் வேறு ஒரு பர்பஸ்க்காக வாங்கினேன், பட் அதை நான் யூஸே பண்ணல, ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்சனலாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ட்ரெஸ்ஸஸ் தான். ரீசன்ட் டேஸில் இந்த மாதிரி மிடி ட்ரெஸ்ஸஸ் தாங்க ரொம்ப பிடிக்குது. ஏன்னா வெயிட் போட்டனால என்னன்னு தெரியல, இந்த 3 piece செட், ஒரு டாப் போட்டு ஒரு ஷாலை கேரி பண்ணிக்கிட்டு பேண்ட்லாம் போட்டு உட்காந்து ஒரு நிம்மதியாக ட்ராவல் கூட பண்ண முடியல. ஏன்னா பெல்லிலாம் வேறு லெவலில் வந்துருச்சு எனக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேஷுவலாக ஒரு கேப்ரிஸை மாட்டணுமா, ஒரு டாப்பை மாட்டணுமான்ற மாதிரி எனக்கு இந்த ட்ரெஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. துப்பட்டாவும் எதுவுமே தேவையில்ல, ரொம்ப நீட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பிடிச்சிருந்தனால இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் போட்டிருக்க இந்த டாப் வந்து மிந்த்ராலேருந்து எடுத்திருந்தேன். அது ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்து ஒரு 300 or 400 எடுத்திருந்தேன். பட் மீஷோவில் இருக்குது, ஆனால் மீஷோவில் பாலிஸ்டர் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஒரு குவாலிட்டியான ஃபேப்ரிக்கில் இருக்குது. மிந்த்ராவில் 400 நினைக்கிறேன், என்னன்னு சரியான ஞாபகம் இல்லை. அதோட லிங்க்கும் கீழே தரேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இப்போ நான் காமிக்க போகிற ப்ராடக்ட், நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு, இது வந்து நூடுல்ஸ் ஸ்டாப்பில் இருக்க மாதிரியான இந்த கவுனு. இது எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இருக்க ட்ரெஸ்ஸஸ் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிற எல்லாமே. பட் இது வந்து 400 rupees கிட்ட இருக்குது. ஏன்னா 400 அஃபோர்டபுள் அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இதில் அந்தளவுக்கு விஷயம் இருக்குது. இது வந்து ஒரு நூடுல் ஸ்ட்ராப் ட்ரெஸ்ஸு. இந்த மாதிரி ஸ்ட்ராப்லேயே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ராப் இருக்க ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணுவீங்கனாலுமே உங்களுக்கு வந்து இந்த அட்ஜஸ்டபிள் இருக்கனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஆர்ம் ஹோல்லாம் வந்துட்டு நம்ம அழகாக இதை வந்து டைட் பண்ண இந்த இடத்துல மேலே ஏறிட்டே இருக்கும். ஸோ நல்லா பர்ஃபெக்டாக கிச்சனு போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது 400 rupees சும்மா இல்லை, இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேக்கில் ஸ்ட்ரெச்சபிள் கொடுத்துருக்கனால நமக்கு ஃப்ரண்ட்டில் அசிங்கமாகவும் தெரியாது, நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து நார்மலாக இந்த மாதிரி வீநெக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக ஷேப்பாக இருக்கும் அது போடும்போது. கீழே வந்து இந்த மாதிரி குட்டி ஃப்ளேரோட ஒரு கவுனு, இந்த மாதிரி ஒரு 3 tier வந்து ப்ளீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மெயினாக இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? இது வந்து பியோர் காட்டனுங்க, அவ்வளோ சூப்பரான காட்டன் ட்ரெஸ்ஸஸ்ஸு. ஸோ இந்த சம்மர் வெக்கேஷனுக்குலாம் நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்டு இது போட்டு இதுக்கு மேலே ஒரு ஜாக்கெட் போடுற மாதிரி இருந்தால் ஓகே. பட் வந்து நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ இருக்க இந்த வெதருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஓவர் கோட்டு, நல்ல லேஸ் டைப்பில் நெட்டடு, இந்த மாதிரி லேஸாக இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல், இந்த பிராண்டு. ஸோ இது ஒரு பெரிய கதைங்க. இதே பிராண்டு வந்து நான் மீஷோலேயும் வாங்கியிருக்கேன், மிந்த்ராலேயும் வாங்கியிருக்கேன். ரெண்டோட ஆர்டர் எதுவும் அந்த மிந்த்ராவில் வாங்கினது எங்கே வச்சேன்னே தெரில. ஸோ என்னென்னா 2 வச்சுட்டு இருந்தேங்க. ஆனால் இப்போ வந்து ஒன்று வந்து நான் பார்சலே பிரிக்கல, அது எங்கே போச்சுன்னே தெரில, இது எதோடதுன்னு தெரில. ஆக்சுவலி நான் எதுக்கு பண்ணேன்னா, மிந்த்ராவில் வந்து இது 460 or 500 இருந்துச்சு, மீஷோவில் இது 200 என்னமோ இருந்துச்சு. ரெண்டையும் ஆர்டர் போட்டு சரி என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் ஒன்று எங்கே மிஸ் ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இது எதில் இருந்து வாங்கினதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து நல்லா தான் இருக்குது. இது வந்து அழகாக நான் வந்து பஃப் ஸ்லீவ் இருக்க மாதிரி வச்சு வாங்கினேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஓரளவுக்கு பட்டன் எதுவுமே இருக்காது, பட் கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி பார்த்து வாங்கினேன். நல்லா இருந்தது. இது வந்து எனக்கு ரொம்ப லென்த்தாகவும் இருக்கக்கூடாது, அதாவது ஹைட்டு. ஸோ அதனால் கரெக்டாக ஷார்ட்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு கீழே வந்து இந்த ட்ரெஸ்ஸு தெரியும் பாருங்கள், அந்த க்ரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த க்ரீனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த க்ரீன்லேயே வந்துட்டு நான் நெயில் பாலிஷ் வாங்கியிருந்தேன். ஃபுட்வேர் வந்து ஸ்லிப்பர் வந்து 2 ஸ்லிப்பர் இந்த க்ரீனில் வாங்கி ரொம்ப யூனிக்காக ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தது. நீங்கள் வந்து ஏதாவது ஃபாரின் ட்ரிப் போடுறீங்கன்னா கூட இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ அழகான ட்ரெஸ்ஸுங்க. இப்போலாம் குவாலிட்டி காட்டன் எல்லாமே ஃபேப்ரிக் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. 400 செம்ம வர்த்து. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்கை தான் வந்து இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கூடையுமே பேர் பண்ண போகிறோம், ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்க எல்லாத்துக்கூடையுமே. ஸோ இது கூட வந்து நீங்கள் டெனிம் ஜாக்கெட்டும் பேர் பண்ணிக்கலாம். இல்லை ஜுடியோவில் வந்துட்டு நான் ஒரு கிராப் டாப் எடுத்திருந்தேன் க்ரீன் கலரில். ஸோ பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். நான் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ்க்கு போட்டிருந்தேன். அந்த மாதிரி கிராப் டாப் ஏதாவது இதுக்கு கான்ட்ராஸ்டான கலரில் கிடச்சுன்னா அதில் கூட நீங்கள் பேர் பண்ணலாம். ஒரு பிங்க் கலர் கிராப் டாப்பு, பிங்க் கலர் ஷூ இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாமே ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும்ல. வந்து நான் பர்த்டேக்கு போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நூடுல் ஸ்ட்ராப் ட்ரெஸ் தான். இதுலேயும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இதுவும் வந்து அரௌண்ட் 400-500 இருக்கும். பட் செம்ம குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து கம்ப்ளீட் ஜார்ஜெட்டு. பட் காட்டனில் வந்து அவ்வளோ ஃப்ளேர் எதிர்பார்க்க முடியாது. நம்ம இதில் வந்து செம்ம ஃப்ளேர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு 3 tier வந்து அவ்வளோ ப்ளீட்ஸ் வச்சு சூப்பர் ஃப்ளேர்டு கவுன். இது சுற்றி விட்டு காமிக்கணும்னு ஆசை, முடிஞ்சால் சைடில் வீடியோ அட்டாச் பண்ணுறேன். ஆனால் நான் பர்த்டே அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் இதை சுற்றி விட்டு வீடியோ எடுக்கிற நிலைமையிலாம் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு நான் போட்டிருந்தேன், அதில் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் அது கூடவே வந்து ஜூடியோவில் எடுத்த ஒரு க்ரீன் கலர் கிராப் டாப் பேர் பண்ணியிருந்தேன்.
அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து இந்த இதுவும் பேர் பண்ணியிருந்தேன், அதாவது இந்த ஸ்ட்ரக் போட்டிருந்தேன். ரெண்டுமே அழகாக இருந்தது. எனக்கு வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் ரொம்ப மாடர்னாக ஸ்டைலிஷாக போடுவீங்கன்னா இது ட்ரை பண்ணலாம். இல்லை நான் வந்து கொஞ்சம் ஹோம்லியாகவே தான் படி பழகிட்டேன் அப்படின்னா நீங்களும் என்ன மாதிரி வந்துட்டு ஒரு ஒயிட் ஸ்ட்ரக்கு இல்லை ஜாக்கெட், ஒயிட் ஜாக்கெட்டு, இல்லை இந்த கிராப் டாப்பு, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கிராப் டாப் கீழே அந்த ஃப்ளேர் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கல்ல, அதுலேயே வந்து எல்லோ கலரு. ஸோ க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கி ஒரு 3 monthsக்கு மேலே ஆகுது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து எல்லோ கலர் வாங்கியிருக்கேன். இது ரெண்டும் ஒரே ஹைட்டாக, நான் கலர் பார்க்கும்போது ஒன்று தாங்க இருந்துச்சு. அது வேறு செல்லர், இது வேறு செல்லர். பட் ரெண்டுமே வந்து ஒரே ஹைட்டு தான், ஒரே தான் இருக்குது. கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. இந்த க்ரீனே வந்து க்ரீன் ஒயிட்டே நல்லா இருந்தது. ஸோ அதனால் இந்த இன்னொரு யூனிக்கான கலர்னு பார்க்கும்போது எல்லோ. ஸோ இதில் எல்லோ அந்த ஒயிட் காம்பினேஷனும் நல்லா தான் இருக்கும். அண்ட் நான் எல்லோ கூட வந்து பிங்க் ஸ்ட்ரக்கு பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ இது எல்லோ சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பிங்க் ஸ்ட்ரக் வந்து நான் தேடி கிடைக்கல எனக்கு. நான் வந்து சீக்கிரம் தேடி பிடிச்சி இப்போ சம்மர் வெக்கேஷன், இப்போ சம்மர் லீவ் வரப்போதில்ல, அந்த வெக்கேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு நான் அப்போது வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். பட் இது ரெண்டுமே பியோர் காட்டன், செம்ம வர்த்துங்க. நீங்கள் ட்ரை பண்ணலாம், மஸ்ட் ட்ரை தான். அவ்வளோதான், ஸ்லீவ்லெஸ்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் வந்து ஒரு நார்மலான ட்ரெஸ்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு இதே மாதிரி ஒரு பேட்டர்னில், அதாவது ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி நாட் இருக்கும், ஸ்லீவ் வந்து அழகான ஒரு பஃப் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல நாட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீழே வந்து கொஞ்சம் ஃப்ளேர் வர்ற மாதிரி இருக்கும் ஹிப்பு கீழே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு மெரூன் கலரில் ஒரு ஜார்ஜெட்டில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து ஜார்ஜெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ரயோன் ஃபேப்ரிக்கு, நல்ல ஒரு பியூர் சாஃப்ட் கூலான ரயோன் ஃபேப்ரிக்கு. ஸோ மெயினாக நான் இந்த தடவை பார்த்து இந்த ஹால் எப்படி இருக்கணும், என்கிட்ட ஆல்ரெடி இருந்த ப்ராடக்ட்டு, நியூவாக ரிசீவ் பண்ண ப்ராடக்ட், இதை வச்சு தான் ஹால் மேக் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஸோ இதில் வந்து சம்மர் ஸ்பெஷலாக இருக்கணும், சம்மருக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பார்த்து வாங்கினது தான். ஸோ அதே மாதிரி ஃபேப்ரிக்கு, இது வந்து ஜார்ஜெட் ஃபேப்ரிக் இல்லை, ஒரு சூப்பர் கம்ஃபியாக கூலான ரயோன் ஃபேப்ரிக்கு. பட் என்னன்னா இந்த ஸ்லீவில் நாட் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். இதை கட்டியோட கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆள் வேணும் ஹெல்ப்புக்கு. என்னால் இந்த கையில் கட்டவே முடியல, இப்போ ஒரு மாதிரி தொங்கிட்டு இருக்கும் பாருங்களேன். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், க்ரீன் கலர், லிட்டில் ஹாட்டு, லிட்டில் மஷ்ரூமு, இந்த மாதிரிலாம் நிறைய பிரிண்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. இதுலேயும் வந்து பர்ஃபெக்ட் சைஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இது XXL எடுத்திருக்கேன், நல்லா லூஸாக இருக்குது, எனக்கு அதுதான் வேணும், அதனால் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுத்துட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இது வந்து மெட்டர்னிட்டி வேராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஃபீடிங் வேராகவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து செம்ம குவாலிட்டியான ஜிப் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா இன்விசிபிள் ஜிப் கொடுத்துருக்காங்க. அது ஃப்ரண்ட்டில் சென்டர் ஜிப்பு. ஸோ ஃபீடிங் நான் ஃபீடிங் ரெண்டாவே யூஸ் பண்ணிக்கலாம், மெட்டர்னிட்டி வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ஃபெக்ட் சைஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பஃப் வந்து உங்களுக்கு அழகாக க்யூட்டாக தெரியும். பட் நான் தொலைன்னு போட்டிருக்கனால அது தெரியல. மற்றபடி நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ண ஹைட்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபேப்ரிக்கில் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி வேணும், ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணிக்க. ஸோ அதனால் நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நல்லா சாஃப்டான ஃபேப்ரிக்கு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது நான் யூஸ் பண்ணிட்டேன் நிறையா வாட்டி, சரி அதை இதில் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் இருந்து தான். இது வந்து 500 கிட்ட வரும். ஃபுல் ஃப்ளேரு, அதாவது ஃபுல் ஃப்ளோர் லென்த் இருக்க மாதிரியான ஒரு மேக்ஸி கவுனு. இந்த மாதிரி க்யூட் பஃப் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும் ஸ்லீவ் வித்தவுட் லைனிங்கில். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வைப்ரண்ட்டான கலர், அதில் பிரிண்ட்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பீச் வெக்கேஷனுக்கு வந்து பெட்டராக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா இந்த சம்மருக்கு, ஏதாவது நீங்கள் இந்த சம்மருக்கு எங்கே பீச் வெக்கேஷன் போகிறது, மோஸ்ட்லி ஹில் ஸ்டேஷன் தான் போகும். பட் ஸ்டில் கொஞ்சம் உங்களுக்கு அந்த காடுகள்லேருந்து நீங்கள் மட்டும் நல்லா தனியாக தெரியணும்னா இது பண்ணலாம். ஸோ இது அதுக்கு மட்டும் இல்லை, ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ட்ரெஸ்ஸு. ஃபுல் ஃப்ளேர் இருக்குது, கொஞ்சம் ஃப்ளேரும் இருக்கும், ஃபுல் ஃப்ளோர் லென்த்தும் இருக்கும். அண்ட் நெக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா வந்துட்டு நல்லா ப்ராட் நெக் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. இதுவும் வந்து பர்த்து தான். அண்ட் இந்த ஜார்ஜெட் வந்து ஒரு மாதிரி அந்த பிளாக் கலர் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி எரிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து நல்லா சாஃப்டாக கூலாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கு. இதுதான் கைஸ் இந்த ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷனில் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ இதுக்கப்புறம் சில இது இருக்குது. இந்த ஜுடியோவில் எடுத்ததை வந்து ஷேர் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஜுடியோவில் வந்து நான் ஒரு 3-4 ட்ரெஸ் தான் எடுத்திருந்தேன். அந்த நாளில் வந்து அந்த க்ரீன் டாப் ஒன்று பார்த்துருப்பீங்க, இன்னொன்று க்ரீன் தான், இன்னொன்று பிங்க்கு, இன்னொன்று ஒரு ஸ்கர்ட்டு. ஸோ அதெல்லாம் இப்போ எங்கெங்கே இருக்குன்னே தெரில. நான் வாங்கின பர்பஸ்க்கே அதை யூஸ் பண்ணவே முடியலையா, அந்த விரக்தியிலே அங்கங்கே வச்சுருக்கேன். ஸோ சீக்கிரமாக அதை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது ஒன்றும் பெரிய கலெக்ஷன்லாம் இல்லை கைஸ், பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.